1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கு நடுவாக நிறுத்தி இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டான். தகப்பனே, இந்த வார்த்தை ஆசீர்வதித்தாங்க, எங்களோடு கூட பேசும். எதற்காய் இந்த வார்த்தையை பேச கர்த்தர் நீ நடத்துகிறீரோ நீங்க பேசுங்க ஆண்டவரே. நீங்க உங்க வார்த்தை ஒருபோதும் வெறுமையா திரும்பாது ஆண்டவரே. எப்படி ஆகாயத்தின் மழை ஆண்டவரே வெறுமையாய் திரும்பாதபடி அது பூமியை நினைத்து பலனை கொடுக்கிறதோ, உங்க வசனம் ஒருமையாய் திரும்பாது என்பதை அறிந்திருக்கிறோம். நீங்க பேசுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 10ஆம் வசனத்தை ஒரு விசை வாசித்துருவோம். 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளில் முழங்க பண்ணி அவரை கலங்கடித்ததினாலே அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக விழுந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. சோ நமக்கு இந்த கதை தெரியும். இஸ்ரவேலுக்கு எதிராக பல நாடுகள் அந்த நாட்களிலே யுத்தத்துக்கு வந்தார்கள். எத்தனை நாடுகள் எதிர்த்து வந்தாலும் இஸ்ரவேலை அழிக்க அவர்களால் முடியாமல் போனது. ஒரு விசை பெலிஸ்தியர் எழும்பி வந்த ஒரு சந்தர்ப்பம் இங்கே எழுதப்பட்ட 7ஆம் அதிகாரத்தில். பெலிஸ்தர் எழும்பி வரும் பொழுது அந்த யுத்தத்தை ஆண்டவர் எப்படி பல விதத்தில் அவர் யுத்தத்தை செய்தார். இந்த யுத்தத்தை எப்படி செய்தார்னு சொன்னால், அவங்க நெருங்கி வரும் பொழுது, கிட்ட நெருங்கிட்டாங்க, சத்துருக்கள் நெருங்கிட்டாங்க. அடுத்த நிமிஷம் என்ன ஆபத்து வரும் தெரியாது, எத்தனை மரணங்கள் அங்கே ஏற்படும் என்பது தெரியாது, எத்தனை அழிவு ஏற்படும் தெரியாது. அந்த நிமிஷத்தில் ஆண்டவர் செய்த ஒரு காரியம் தெரியுமா? மகா பெரிய இடி முழக்கங்களை முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அன்னால் முழங்க பண்ணி அவளை கலங்கடித்ததினாலே இஸ்ரவேலுக்கு முன்பாக எப்படி பண்ணாங்க? விழுந்தார்கள். அல்லேலூயா. ஒரு இடி முழக்கம், ஒரு இடி முழக்கத்தினாலே சத்துருக்களை விழ செய்ய வல்லமை உள்ள தேவன் நம்முடைய தேவன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் சாமுவேல் என்ன செய்கிறாரு? இம்மட்டும் கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கு நடுவா நிறுத்தி இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். God help me. இந்த நிமிஷம் வரைக்கும் எங்க லைஃப்ல வந்த ஆபத்துகள், எங்க வாழ்க்கையில வந்த நெருக்கங்கள், எங்க வாழ்க்கையின் தேவையின் பொழுது என் ஆண்டவர் எங்களுக்கு இம்மட்டும் உதவி செய்தார் என்று சொல்லி அவருக்கு எபினேசர் என்று பெயரிட்டாங்க. கையை தட்டி இருக்கணும் விளையாடுறதுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க மகிழ்ச்சி. என்ன ஆமீன்? மகிழ்ச்சி. அது என்ன, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கணும்னு ஆசை. வாழ்க்கையில மகிழ்ச்சி தான் பலன். ஆமீன், ஹல்லேலூயா. பாடும்போதும் மகிழ்ச்சி, ஆராதிக்கும் போதும் மகிழ்ச்சி, வசனத்தை கேட்கும் போதும் மகிழ்ச்சி. அல்லேலூயா. கவனிங்க, வசனம் வந்துரும். இங்க என்னுடைய கண்கள் உதவி செய்தார் அந்த வார்த்தையின் மேல் கண்கள் விழுந்து உதவி செய்தார். நம்முடைய தேவன் அடைக்கலம், பலன், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை என்று பல வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிற வேளையில அவர் உதவி செய்கிறவர் என்பதை மறந்து போகக்கூடாது. இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது இருந்த நாட்களை விட இத்தனை வருடங்கள் உருண்டு வந்திருக்கிறதை கர்த்தருடைய கிருபையினால் இந்த ஊழியத்தின் பயணத்தில் ஆண்டவர் செய்த அதிசயங்கள் ஏராளம். ஆரம்பத்தை அசட்டையாய் மக்கள் எண்ணியிருக்கலாம், அற்பமாய் பேசி இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்த மகிமையாய் நிற்பதற்கு இம்மட்டும் உதவி செய்த எபினேசருக்கு நன்றி. ஹல்லேலூயா. உதவி செய்தார், உதவி செய்தவர் நமக்கு உதவி செய்வார். இதுவரைக்கும் உதவி செய்தவர் இனியும் உதவி செய்வார். ஹல்லேலூயா. கவனிங்க, சில நேரத்தில் மனிதர்கள் நமக்கு உதவி செய்ய நம்ம நினைக்கிறோம். மனிதர்கள் உதவி குறித்து சங்கீதக்காரன் சொல்லும்போது மனுஷனுடைய உதவி விருதா. 60ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை வாசி பாருங்க. 60ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம், இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா. அப்படின்னா மனிதர்கள் எங்களுக்கு உதவ முடியாது. உண்மைதான், மனுஷர்கள் ஹெல்ப் பண்றாங்க. ஆனா முழுமையாய் என் தேவைகள் சந்திக்கப்படவோ, என் எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றவோ
மனிதர்களால் முடியாது. மனிதனுடைய உதவி விருதா. சில நேரத்தில் அந்த உதவி நமக்கு பிரயோஜனம் இல்லாமலும் போய்விடும். அன்பானவர்களே, ஒரு சிறிய சம்பவத்தை சொல்லுகிறேன். ஒரு குடும்பத்தில் மகனுக்கு திருமணத்தை ஒழுங்குபடுத்தினார்கள். மூத்த மகனுக்கு திருமணத்தை ஒழுங்குபடுத்தினார்கள். எல்லாரும் அந்த திருமண ஆயத்தங்கள் நடந்து கொண்டிருந்த வேளையில் அந்த நாளும் நெருங்கி விட்டது. ஒரு வீட்டில் வெட்டிங்னா எப்படி இருக்கும்? நிறைய கொண்டாட்டம் இல்லைங்களா? ஆமாம், பொருட்களை வாங்குவதும், கல்யாணத்துக்கான மண்டபத்தை புக் பண்ணுறதும், நிறைய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போது அந்த மகனுடைய அங்கிள் அமெரிக்கா தேசத்தை சொல்கிறாரு, மகனுக்கு கிஃப்டாக நான் வந்து வெட்டிங் சூட்டை நான் அனுப்பிச்சிட்றேன், வெட்டிங் சூட்டு என் பொறுப்பு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அது சொன்னதுனால அதை பற்றி யாரும் யோசிக்கலை. மற்ற காரியங்கள் எல்லாம் ஒழுங்கலை செஞ்சு எல்லாம் அந்த வெட்டிங் டே வந்துருச்சு. அடுத்த நாள் காலையில் வெட்டிங் நடக்க போகுது. அப்போ பாருங்கள், சொந்தக்காரெலாம் வந்துட்டாங்க வீட்டுக்கு. இப்போ தான் ஐயோ இன்னும் வெட்டிங் ஷூட்டு வந்து சேரலையே, எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குது, வெட்டிங் ஷூட்டு வரலையே. அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டால் கடைசியில் எப்படியோ காலை கல்யாணத்துக்கு முந்தின நாள் ராத்திரி வந்து வெட்டிங் ஷூட் வந்து சேர்ந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுவார் மாப்பிள்ளை? ரொம்ப சீரியஸாக கூடாது, நான் பேசணும் நீங்கள் பேசணும். என்ன பண்ணுவார் மாப்பிள்ளை? போட்டு பார்ப்பார். போட்டு படம் வாங்கிட்டு வந்துருவீங்களோ கடையில்? போட்டு பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா பேண்ட் ஒரு 10-15 இன்ச்சுக்கு நீளமாக தொங்கிட்டு இருக்குது. ராத்திரி 10 மணி ஆயிடுச்சு, நாளை காலைல 10 மணிக்கு கல்யாணம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எல்லாம் திரு முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே மாப்பிள்ளுடைய பாட்டி சொன்னாங்க, எதுக்கு கவலைப்படுறீங்க, எல்லாம் தூங்க போங்க. நான் என்ன பண்ணுறேன், விடிய கால ஒரு 5 மணிக்கெல்லாம் எழுந்துச்சு நான் அழகாக அந்த 12 இன்ச்சோ அது 15 இன்ச்சோ கட் பண்ணிவிட்டு அழகாக தச்சிடுறேன், அதை நான் பார்த்துக்கிறேன், இதை பற்றி கவலைப்பட, எல்லாம் தூங்க போயிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணியாச்சு. ராத்திரி 12 மணிக்கு மாப்பிள்ளுடைய அம்மா யோசித்தாங்க, ஆமாம் இந்த அம்மாவாது ஏன் அம்மாவாது எழுந்திரிச்சு கட் பண்ணி தைக்கிறதாவது, இதை நம்பினா போயிடும், என் மகனுடைய கல்யாணமாச்சுன்னு சொல்லி அந்த அம்மா ராத்திரி 12 மணிக்கு எந்திரிச்சு அந்த 10 இன்ச்சை கட் பண்ணி தச்சு தூங்க போயிட்டாங்க. திருப்பியும் அந்த மகனுடைய அக்கா ஊர்லேருந்து வந்திருக்கிறாங்க. அவங்க பார்த்தாங்க, இந்த பாட்டியாவது நான் 5 மணிக்கு எந்திரிச்சு கட் பண்ணுறதாவது, என் தம்பிக்கு நான் தான் கரெக்டாக பண்ணுவேன்னு சொல்லி அந்த அம்மா ஒரு 2 மணிக்கு கழிச்சு அது ஒரு 10 இன்ச்சு கட் பண்ணிட்டு படுக்க போயிடுச்சு. ஆனால் பாட்டி சொன்னபடி கரெக்டாக 5 மணிக்கு எந்திரிச்சு அழகாக 10 இன்ச்சு கட் பண்ணிட்டு அதுவும் தூங்க போயிடுச்சு. காலையில் எல்லாம் கிளம்பிட்டு இருக்கிறாங்க. மாப்பிள்ளை ரெடி ஆகுப்பா, மாப்பிள்ளை பேண்ட்டை போட்டார் பாருங்க, மாப்பிள்ளை பேண்ட்டை போட்டால் ஷார்ட்ஸாக மாறிடுச்சு. அது அன்பானவர்களே, பாட்டி செய்ததும் உதவிதான், அம்மா செய்ததும் உதவிதான், அக்கா செய்ததும் உதவிதான். மனுஷனுடைய உதவி விருதா. சில நேரத்தில் மனிதனுடைய உதவி வீணாய் போய்விடும். ஆனால் என் ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார்னால் சரியான வேளையில் வந்து உன் தேவையின் பொழுது உனக்கு உதவிடும் தேவன் அவர். ஹல்லேலூயா. ஒரு 2 காரியங்களை மாத்திரம் வேகமாக உங்களோடு பேச விரும்புகிறேன். சங்கீதம் 118 சங்கீதம் 13 வசனத்தை வாசித்து பாருங்க. 118 சங்கீதம் 13 வசனம். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், எனக்கு உதவி செய்தார். கர்த்தரோ எப்படிப்பட்ட உதவிகளை அவர் செய்ய முடியும்? கர்த்தரோ நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். பதற்றமான சூழ்நிலைகளை வாழ்க்கையில் சந்திக்கும் பொழுது என் தேவன் கரம் நீட்டுகிறவர், உதவி செய்கிறவர். இங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். ஆங்கில வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வார்த்தைகள் போட்டிருக்கு. புஷ் மீ வயலண்ட்லி. இந்த பிள்ளைங்க ஸ்கூலில் தள்ளி ஆடுவாங்க பார்த்தீங்களா? அப்படி இல்லை இந்த தள்ளுதல், சும்மாடி தள்ளி விடுறதில்லை. இந்த தள்ளுகிற ஆள் நான் தள்ள ஆக்ரோஷமாக தள்ளி விட்டு அவன் எந்திரிக்கவே கூடாது. இன்றைக்கி நிறைய டிவியில் பார்க்குறோம், அப்படி விழுறாங்க, தலையில் அடிபட்டு போய் சேர்ந்துறாங்க. தள்ளுகிறவன் எப்படிப்பட்ட நோக்கத்தோடு தள்ளுகிறான் என்பதுதான் முக்கியம். சும்மா தள்ளுறதில்லை, நான் தள்ளுற ஒரே தள்ள முடிஞ்சுதுன்ற அளவுக்கு தள்ளக்கூடிய உண்டு. ஆங்கிலத்தில் போட்டிருக்கு புஷ் மீ வயலண்ட்லி அப்படின்னு போட்டிருக்கு. ஆங்கிலத்தில் இன்னொரு வார்த்தையும் போயிட்டுருக்கு, மை எனிமீஸ் டிட் த பெஸ்ட் டு கில் மீ. அப்போ அவன் நோக்கம் என்ன தெரியுமா? என்னை விழ தள்ளுற நோக்கம் என்ன தெரியுமா?
இனிமேல் நீ ஊழியங்களையும் வந்துடாத, இனிமேல் நீ எழுந்திருக்கவே முடியாதுமா, உன் வாழ்க்கை முடிஞ்சது, உன் ஊழியம் முடிஞ்சது, உன் குடும்பம் முடிஞ்சது, எல்லாம் முடிந்தது, ஒரு ஃபுல் ஸ்டாப்பை வைக்கிறேன் என்று சொல்லி ஒரு முடிவு கட்டத்தான் சத்துரு தள்ளுகிறான். இங்கே தாவீது எதை பற்றி சொல்லுகிறான்? முந்தின வசனம் வாசித்து பாருங்க, 12ஆம் வசனம், 118 12ஆம் வசனம். தேனீக்களை போல வளைந்து கொள்ளுகிறார்கள். அப்ப பாருங்க, சத்துருக்களை தேனீக்களோடு ஒப்பிட்டு அங்கே சொல்லுகிறான். தேனீக்களை போல என்னை வளைத்துக் கொள்ளுகிறார்கள். நல்ல கவனிங்க, இன்றைக்கு நம்முடைய தரிசனத்தை உடைக்க, நம்முடைய ஊழியம், இனி ஊழியம் நல்லா மகிமையா செஞ்சுக்கிட்டு இருக்கிறியா, அந்த ஊழியத்துக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப்பை வைக்க, இல்லை ரொம்ப மகிழ்ச்சியோடு ஆராய்ச்சிட்டு இருக்கிறியா தம்பி, உன் மகிழ்ச்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். என் லைஃப்பில் நிறைய பேர் இங்கே ஒருவேளை உங்களுக்கு என்னை பற்றி எவ்வளோ தெரியாது, கர்த்தர் கிருபையினால உலகம் முழுவதுமாய் தமிழ் கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஆசீர்வாதமாக கர்த்தர் வச்சிருக்கிறாரு. எனக்கு ஒரு ஐடென்டிட்டி என்ன அப்படின்னா, ஆல்வேஸ் ஸ்மைலிங் அப்படின்வாங்க, சிரிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு ஊழியக்கார் அப்படின்வாங்க. எங்கே போனாலும் சரி, அந்த ஒரு பேரை வாங்கியிருக்கிறேன். ஆனால் உலகம் என் மகிழ்ச்சியை பார்த்துருக்குது. பிரைஸ் லார்ட். ஒரு 3 நாளைக்கு கூட வாக்கிங் போயிட்டு இருந்தபோது ஒருத்தர் பைக்கில் வந்து பிரேக் போட்டு என்னை பார்த்தாரு. அவர் யாருன்னே தெரியல. அவர் சொன்னார், ஐ எம் ஃபாலோயிங் யூ இன் ஆல் டிவி, மீடியாஸ், ஃபேஸ்புக், எவ்ரி திங். உங்கள் ஸ்மைல், உங்கள் சந்தோஷமாக நீங்கள் பாடுறது நடத்துறது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது தெரியுமா? சோகமாக இருக்கிற எங்களுக்கெல்லாம் பெரிய மகிழ்ச்சி கொடுக்குறது. எங்கள் ஏரியா தான் நீங்கள் இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அவர் விஷ் பண்ணிட்டு போனார். அப்பா, ரோட்டில் போகிற ஒரு மனுஷன் நின்று வாக்கிங்கில் யாரோ ஒருத்தருக்கு என்னுடைய சந்தோஷம், ஏன் மகிழ்ச்சி அந்த குடும்பத்துக்கு மகிழ்ச்சி கொண்டு வருதுன்னு சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரித்தேன். என்ன சொல்ல வந்தேன்? என்னுடைய முகத்தின் சந்தோஷத்தை, மகிழ்ச்சி உலகம் பார்த்தது, என் கண்ணீரின் நாட்களை பார்த்ததில்லை. என் வாழ்க்கையில் எவ்வளோ வாழ்க்கையில் உடைக்கப்பட்ட ஒரு பாத்திரம், நொறுக்கப்பட்ட நேரங்கள் உண்டு. சத்துரு யோசித்தான், ரொம்ப ஸ்மைல் பண்ணி வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கிறியோ, ரொம்ப ஊழியம் ஓடிக்கிட்டு இருக்கிறியோ, ஆத்துமகள் ஓடிட்டு இருக்கிறியோ, அநேக பிரச்சனைகள் வாழ்க்கை சூழ்ந்தப்படுது. சத்துரு யோசித்தான், நீ உன்னை விழும்படி தள்ளினேன், இனி எழுந்திருக்கவே கூடாது, இனி எப்படி நீ ஆராதிக்கிற பார்க்கலாம், நீ எப்படி ஊழியம் செய்தலான்னு பார்க்கலாம் என்று சொல்லி பல சவால்களை எனக்கு முன்பாக வைத்தான். கர்த்தருக்கு என்னை தாழ்த்தி சொல்கிறேன், நான் விழும்படி சத்துருவின் தள்ளின பொழுதும் கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். ஆமென் சொல்லுங்களேன். இந்த மாலையில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், கவனிங்க. இந்த சத்துருக்களை இங்கே குறிப்பிடும் போது தாவீது தேனீக்கள் என்று சொல்லுகிறார். தேனீக்களுக்கு 2 சுபாவங்கள் உண்டு. ஒன்று, நம்ம சுத்திடும், இட் சரவுண்ட்ஸ். ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா இட் சரவுண்ட்ஸ். தேனீக்களை பார்த்துருக்கீங்களா? இன்னொன்று, தேனீக்களுடைய சுபாவம் உபாகமத்தில் 1 அதிகாரம் வாசிக்க வேண்டாம், 44ஆம் வசனத்தில் தேனீக்கள் துரத்துகிறது போல, இட் சேசஸ். 2 சுபாவம் அதுக்கு உண்டு. ஒன்று, தேனீக்கள் அப்படியே சூழ்ந்து கொள்ளும், சுற்றி கொள்ளும். மற்றொன்று, துரத்தி ஒரு முடிவு கட்ட வரைக்கும் விடாது. சுற்றிட்டா தப்பிக்க முடியாது. இன்னொரு விதத்தை சொன்னா, ஒரு பிரச்சனை 2 பிரச்சனை அல்ல, சுற்றி பிரச்சனைகளை தாக்கும் பொழுது இனி என்னால அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாத நிலைமைக்கு சத்துருக்கள் சுத்திட்டாங்க இல்லையா? துரத்தி நம்ம ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கையும் ஊழியத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க சத்துரு நினைக்கிறான். அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். என்னோடு கூட 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைத்துக் கொண்டார்கள். என்ன பண்ணாங்க சொல்லுங்க, கொஞ்சம் வாய்த்து பேசுங்க. வளைத்து கொண்டாங்க. எது வளைத்து கொள்ளக்கூடிய சுபாவம் உண்டு? தேனீக்கள் வளைத்து கொள்ளுகிற ஒரு சுபாவம். இங்க சீரியா ராஜா ஒரு மனுஷனை பிடிக்கிறதுக்காக, ஒரு எலிசாவை தீர்க்கதரிசியை அரெஸ்ட் பண்றதுக்காக ஒரு சேனை ராத்திரியாய் வந்து சுத்திட்டாங்க. நம்முடைய அரசியலில் நடக்கக்கூடிய காரியம் பார்த்தீங்கன்னா, அரெஸ்ட் பண்ணும்போது ராத்திரியா தூக்கிடுவாங்க. நிறைய பார்த்துருக்கீங்களா? இந்த ராத்திரி நேரத்தில் இந்த எலிசாவை பிடிக்கிறதுக்கு சீரிய ராஜா சேனை அனுப்பிட்டான். குதிரைகள், ரதங்கள் எல்லாம் சூழ்ந்துருச்சு. எலிசாவுக்கு எதிராய், அவனை பிடிக்கும்படியாய். அன்பான தேவ பிள்ளைகளே, பைபிள் சொல்லுது, அப்படி இருந்த வேளையில
கர்த்தர் வேலைக்காரனுடைய கண்களை திறந்தார். அவர் ஓடி வந்து காலையில் அவர் எழுந்து, வேலைக்காரன் எழுந்து வந்து பார்த்தா ரதங்கள் குதிரைகள் தன்னை சுற்றி இருக்க காண்கிறார். ஓடி வந்து, ஐயோ நம்மை சத்துருக்கள் சூழ்ந்துட்டாங்க, நம்முடைய ஊழியத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி, நம்முடைய வாழ்க்கையின் ஜெயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வந்து விட்டார்கள், இனி என்ன நடக்குமோ தெரியாது என்று சொல்லி ஓடி வந்து பதற்றமான சூழ்நிலை, கவனிங்க, பதற்றமான சூழ்நிலை வந்து எலிசா கிட்ட சொல்லும்போது, யார் பதற்றப்படணும்? வேலைக்காரனை பிடிக்க இவங்க வரல, யாரை பிடிக்க வந்திருக்கிறாங்க? எலிசாவை தான் பிடிக்க வந்திருக்கிறாங்க. ஆனால் எலிசா ரொம்ப கூலாக பதற்றமே படாமல், ஆண்டவரே என் கூட இத்தனை வருஷமாக ஊழியம் செய்கிறான், இத்தனை வருஷமாக தேவ மகிமையை பார்த்துருக்கிறான், எத்தனையோ அற்புதங்களை கத்தந்த ஊழியத்தை செஞ்சிருக்கிறார், இந்த சத்துருக்கள் நம்ம சூழ்ந்து கொண்ட இதை பற்றி ஒரு பதட்டம் எதற்கு இவனுக்கு? இவன் கண்களை முதல் திறந்தாலும், இவனுடைய கண்களை திறந்தாலும், நீர் யார் என்பதை சத்துரு சூழ்ந்து கொண்டாலும், சேனையோடு கூட வந்திருந்தாலும், நீர் என்ன செய்வீர் என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதாய் இவனுடைய கண்களை திறந்தாலும் என்று எலிசா ஜெபிக்க, வேலைக்காரனுடைய கண்களை திறந்த பொழுது அவன் பார்த்த காரியங்கள் அக்கினி ரதங்கள், அக்கினி குதிரைகள். ஆமென் சொல்லுங்களேன். அக்கினி ரதங்கள், அக்கினி குதிரைகள். அவ்வளவுதான். ஒருத்தனை அரெஸ்ட் பண்ண வந்த சேனை, ஆனா எலிசா அத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணிட்டான். கர்த்தர் யுத்தத்தை செஞ்சாரு. ஹல்லேலூயா. நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒரு விசை எங்களுடைய கன்வென்ஷன் கூட்டத்திற்காய் போஸ்டர்ஸ்லாம் ஒட்டிக்கிட்டு இருந்தாங்க நம்ம பிரதர்ஸ். நான் பிஸியாக அலைஞ்சிட்டு இருந்தேன். அப்போ அந்த வேலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு ஒரு ஃபோன் கால் வீட்டிலேருந்து வருது. ஆனால் ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம். என்னடான்னு சொல்லி கேட்டேன். நம்ம தம்பிமார்கள் போஸ்டர் ஒட்டுறவங்க கட்சி போஸ்டர் மேலே ஒட்டிட்டாங்க. அந்த கட்சி ஆட்கள் ஃபோன் பண்ணி, யார் போஸ்டர் ஒட்டினாங்களோ அவன் கையை வெட்டாமல் விட மாட்டேன். ஃபோன் மேலே பதற்றமான ஒரு சூழ்நிலை. எதை அட்ஜஸ்ட் பண்ணி முடியல அப்படின்னா திருப்பி ஃபோன், அண்ணன் எங்களால் தாக்கு பிடிக்க முடியல, என்ன நடக்க போகுதுன்னே தெரியல, ஒரு பதற்றமான சூழ்நிலை. சரி, என் வேலையெல்லாம் டைவர்ட் பண்ணிவிட்டு நேராக அது என்ன நடந்ததுன்னு சொல்லி முதல்ல பார்த்துட்டு, ஒரு 5 போஸ்ட் மேலே ஒட்டிகிட்ருக்காங்க பிரதர்ஸ், தெரியாமல் விட்டிகிட்ருக்காங்க. சரி, குறிப்பிட்ட கட்சியால் சந்தித்து அதுக்கு என்ன செய்யணுமோ செய்துட்டு திருப்பி என் வேலையை பார்க்க போயிட்டேன். எல்லாம் முடிச்சுட்டு ராத்திரி 12 மணி இருக்கும், வீட்டுக்கு வந்தேன். அப்போ எங்கள் தாய் தகப்பன் உயிரோடு இருந்தாங்க. அப்போது தூங்கலாம், டயர்டாக இருக்குன்னு சொல்லி ஒரு 12-1 மணி இருக்கும். 2nd ஃப்ளோரில் அப்போ இருந்தோம். ஆட்டோ சத்தம் கேட்குது. அது ஒரு ஆட்டோ சத்தம் கேட்கல, நிறைய ஆட்டோ சத்தம் கேட்குது. கரெக்டாக எங்கள் பிளாக்ல 5 ஆட்டோ வந்து நிற்குது. 5 ஆட்டோ வந்து நிற்குது. என்னடா எங்கடா இப்பட வந்து பார்த்தா வாட்ட சாட்டமாக ஆளுங்க எல்லாம் பயங்கரமாக இறங்குறாங்க. நம்மளும் மனுஷங்க தானே, கொஞ்சம் ஹார்ட் பீட் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சுது. என்னதான் எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் சொன்னாலும் ஒரு விதமான ஒரு பயம் நமக்குள்ளே இருக்க தான் செய்யும். என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலையே. கரெக்டாக வந்துட்டாங்க மேலே, கதவையும் டமால் தட்டுறாங்க. யோசிச்சு பாருங்க, பதற்றமான சூழ்நிலை, பதற்றமான. நாம் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். என்ன, நான் கதவை திறக்க போகும்போது எங்கள் அப்பா அம்மா சொன்னாங்க, வேண்டாம் தம்பி அவங்கள அடிச்சிட போகிறாங்க, போலீஸ்க்கான ஃபோன் பண்ணலாமா. எங்கேருந்தா ஒரு தைரியம் வந்ததுன்னு தெரியல. கதவை திறந்தேன். ஒருத்தர் கையை ஓங்கிட்டார், அடிக்கிறதுக்கு கையை ஓங்கிட்டார். உடனே எனக்கு வசனம் வருது, ஆண்டவரே, யெரொபெயாம் தேவ மனுஷனுக்கு முன்பாக கையை உயர்த்தினான். கையை உயர்த்தின பொழுது அவன் கை மறுத்து போயிற்று. மறுத்து போன கை மறுபடியும் சுகமாக்க அதே தேவ மனுஷன் ஜெபித்த பொழுது அற்புதம் நடந்தது. இந்த கைகளை நீர் பார்த்து கொள்ளும், கர்த்தரோ எனக்கு உதவி செய்கிறவர். கை உயர்த்தப்பட்ட கை அப்படியே நின்று போச்சு. திடீர்னு அவங்களுக்குள்ள சண்டை வந்துச்சு. வந்த வேகத்தில் ஆட்டோ எடுத்துட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் கட்சி தலைவரோடு கூட பேசினேன். அவர் சொன்னார், மன்னிச்சிருங்க ஐயா, எங்கள் மக்கள் குடிச்சிட்டு உங்ககிட்ட காசு பறிக்கலாம் வந்திருக்கிறாங்க, அவங்கள சரியாக திட்டேன், என்னை மன்னிச்சிருங்க என்று சொன்னார். ஆனால் என் மனசில் என்ன தெரியுமா, யெரொபெயாமுக்கு விரோதமாக நீட்டப்பட்ட கை மறுத்து போனதோடு ஸ்டோரி முடியல. கை நீட்டினவங்களுக்கு ஒரு பதில் கொடுக்கணுமே. என்னங்க நான் சொன்ன, ஆண்டவரே, நான் பார்த்த ஸ்டோரி முடியல, ஸ்டோரி பாதி தான் நடந்திருக்குது. என் ஸ்டோரி என்னன்னா, கை நீட்டினானே அவன் ஜெபிக்க வரணும். இதுதான் வேதத்தின்படி ஒரு காரியம். சில நாட்கள் கழித்து எங்கள் அம்மா மரண நாட்கள், ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன்.
ஒரு சகோதரன் ஹாஸ்பிட்டல் வெளியே ஒரு சகோதரன் வந்தார், அப்படியே எலும்பு கூட போல இருந்தார், வந்து தோத்திரையா அப்படின்னாரு. நம்ம கொஞ்சம் ஃபெமிலியாக இருக்கிறதுனால ரோட்டில் போகிறோன்னா ஸ்தோத்திரம் போடுவாங்க, நம்ம டிவியில் யூடியூப்பில் எல்லாம் வர்றதுனால நமக்கு எல்லாருமே தெரியும், நமக்கு அவங்கள தெரியாது. நானும் தோத்திரம் அப்படின்னு தெரியலையா அப்படின்னாரு. தெரியல, போஸ்டர் அப்படின்னு தொடங்கினார், அவ்வளோதான். ஆஹா, எதை மறந்தாலும் போஸ்டர் மறக்க முடியுமா? அதே மனுஷன்தான், விரோதமாக கையை நீட்டின மனுஷன்தான். கேன்சர் நோயில் நான் எந்த நாட்களை குறித்திருக்கிறார்கள் டாக்டர், என்ன தெரியுமா பண்ணாரு? என் கையை பிடிச்சி அவர் தலைமையிலையே வச்சுட்டு எனக்காக ஜெபம் பண்ண மாட்டீங்களா? கையை தட்டி இருக்கணும். இப்ப வசனம் நிறைவேறும். ஆமென், ஹல்லேலூயா. உனக்கு விரோதமா எழும்புகிற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காது. இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், மகளே நீ எழுந்து நிமிர்ந்து நில். அவர்கள் முறிந்து விழுவார்கள், நாமோ எழுந்து நிமிர்ந்து நிற்போம். ஆமென். பக்கத்துல போய் சொல்லுங்க, அவர்கள் முறிந்து விழுவார்கள். யாரு உன்னை விழத்தல்ல நினைக்கிறாங்க பத்தியா? உன் வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற பிசாசும் மனுஷனும் யாரா இருக்கட்டும், அவர்கள் முறிந்து விழ நீங்களும் நானும் கையை தட்டி சொல்லுங்க, நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்போம். ஹல்லேலூயா. சட்டைகள் அடித்து எழுப்புவோம். ஹல்லேலூயா. தேனீக்கள் சூழ்ந்து கொள்வது மாத்திரமல்ல, வளைத்துக் கொள்வது மாத்திரமல்ல, தேனீக்கள் துரத்தவும் செய்யும். இஸ்ரவேல் மக்களை பார்வோன் அனுப்பிச்சிட்டான், அவனுக்கு தூக்கமே இல்லை. அந்த பார்வோன் சேனை நமக்கு தெரியும், மறுபடியுமாய் துரத்தி கொண்டு வந்தார்கள், மறுபடியுமாய் துரத்தி கொண்டு வந்தார்கள். சில சத்துருக்கள் துரத்துவதற்கு விட்டுருவார், கிட்ட நெருங்கி வராங்க. இஸ்ரவேல் திரும்பி பார்த்தா பார்வோன் சேனை துரத்துக்கிட்டு வருது. தேனீக்கள் சென்று சுபாவங்கள் ஒன்று வளைத்துக் கொள்ளும் அல்லது துரத்தும். இந்த சத்துருக்கள் பார்வோன் சேனை துரத்தி கொண்டு வருகிறார்கள். அன்பானவர்களே, ஆண்டவர் விட்டு பிடிப்பார், அமைதியாக இருப்பார். நம்ம இன்னும் யுத்தத்தில் தோத்து போன மாதிரி தெரியும், ஆனால் அந்த கடைசி நிமிஷத்தில் என் ஆண்டவர் எழுந்தர்ல சத்துருக்கள் முறியடிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. அவங்க பாருங்க, அந்த சமுத்திரத்தின் வெட்டாந்தரையில் அவங்கள உள்ள நடந்துட்டாங்க, அவங்கள அந்த மகிமையை பார்க்குறாங்க. ஆண்டவர் வீட்டு துரத்து எல்லாம் உள்ள வந்தவொடனே அழகாக கடலை மூடிட்டார். ஆமீன் சொல்லுங்களேன். இஸ்ரவேல் மக்கள் பார்க்கும்போது பிரேதங்களாய் பார்த்தார்கள். அன்பானவளே, நிறைய வசனங்கள் உண்டு. இன்னும் ஒன்று சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். ஒன்று, பதற்றமான சூழ்நிலைகள் இனி வரும் காலங்கள் சாதாரண காலங்கள் அல்ல. வர கிருபையின் நாட்கள் முடிவுக்குள்ள வந்திருக்கிறோம். கிருபையின் நாட்கள் முடிவுக்குள்ள வந்திருக்கும். உபத்திரவத்தின் நாட்கள், பயங்கரமான நாட்கள் இனி வர நாட்கள் இருக்கிறது. இந்த பதற்றமான சூழ்நிலைகள் வாழ்க்கையில் வந்தாலும் ஊழியத்தில் வந்தாலும் ஒன்றை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், கர்த்தரோ சொல்லு, கை உயர்த்தி, கர்த்தரோ நமக்கு உதவி செய்வார், நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னும் கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். 2 நாளாகமும் 29:34 வசனத்தை வாசிங்க. 2 நாளாகமும் 29:34. ஆனாலும் ஆசாரியர்கள் கொஞ்சம் பேரானதினால் அவர்கள் அந்த சர்வாங்க தகனமான ஜீவன்களை எல்லாம் அடித்து தோலுரிக்க முடியாதிருந்தது. அதனாலே அந்த வேலை தீரு மட்டும் மற்ற ஆசாரியர்கள் தங்களை பரிசுத்தம் பண்ண மாட்டாகவும் அவர்கள் சகோதரராகிய லேவியர் அவர்களுக்கு உதவி செய்தார்கள். இதை பாருங்க, ஒருவேளை உங்களுக்கு புரியாது, வசனம் நிறைய பேர் புரியாது, ஆனால் நீங்கள் புரிகிற மாதிரி சுருக்கமாக சொல்கிறேன். அந்நாட்களிலே இன்னைக்கு துதி பலிகளை செலுத்துகிறோம், அந்நாட்களிலே மிருகங்களை பலி செலுத்தினார்கள், ஆடு மாடுகளை பலி செலுத்தினார்கள். இந்த பலி செலுத்துகிற வேளையில் ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, தகனமான ஜீவன்களெல்லாம் அடித்து தோல் உரிக்க அநேக பலி செலுத்தும் போது ஆட்கள் இல்லை. அங்கே ஆட்கள் இல்லாத பொழுது பைபிள் சொல்லுது, அவர்கள் சகோதரராகிய லேவியர் அவர்களுக்கு உதவி செய்தார்கள். அல்லேலூயா. அப்படின்னா சோர்ந்து போயிருக்கிற வேளையில எனக்கு ஊழியம் அதிகம், அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். இன்னைக்கு பெரிய விருந்து செய்கிறாங்கன்னா ஒருத்தரால செய்ய முடியாது இல்லைங்களா? இப்போ வீட்டில் ஒரு பெரிய விருந்து செய்கிறீங்க. சமீபத்தில் என் மனைவி ஒரு 70 பேர், அவன் 100 பேர் 150 பேர்லாம் அவங்க செய்வாங்க. உதவிக்கு ஆள் இல்லாமல் செய்வது ரொம்ப கஷ்டம், உதவிக்கு ஆட்கள் இருப்பாங்க. அது மாதிரி இந்த பலி செலுத்த தோலுரிக்க இந்த பலிக்கான காரியங்களுக்கு பலி செலுத்துவதற்கு உதவி செய்ய ஆட்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய நேரத்தில்
ஒரு சோர்வு தாக்கி விடுகிறது. இன்னைக்கு நான் இந்த ஊழியத்தை உற்சாகமாய் செய்யும் பொழுது இந்த ஊழியத்துக்கு கூட நிற்க, இந்த ஊழியத்தை தாங்க, பல விதத்தில் உதவி செய்ய ஆட்கள் வேண்டும். ஆமென். அதாவது சொல்லுவாங்க கோ ஆர் சென்ட் அப்படின்வாங்க. ஒன்று நீ மிஷனரியா போ, நீ போய் கிராமங்களுக்கும் மலைகள் உள்ள சென்று ஊழியத்தை செய், இல்லை ஆட்களை அனுப்பு, இல்லையா நீ தாங்கு. ஒன்று நம்ம போகணும், புறப்பட்டு போகணும், எல்லாம் முடியாத இடங்களுக்கு சென்று இயேசுவை ஆண்டவர் என்று அறிவிக்க வேண்டும். என்னால் முடியலையா, நான் மிஷனரிகளை அனுப்பி விடுகிறேன், என் மகனை அனுப்புகிறேன். அதுவும் முடியலையா, இந்த ஊழியத்தை நான் தாங்குறேன், ஊழியத்தை தாங்குறேன். அன்பானவளே, இந்த இடத்துல ஒரு வசனத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனம் வேகமா எனக்காய் வாசிங்கள். அன்றியும் நானும் உங்கள் செய்திகளை அறிந்து மனத்தேர்தல் அடையும்படிக்கு சீக்கிரமாய் தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பலாம் என்று கர்த்தராகிய இயேசு உங்கள் நம்பி இருக்கிறேன். அதேனென்றால் உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதுக்கு என்னை போல மனதுள்ளவன் அவனை அன்றி வேறொருவனும் என்னிடத்தில் இல்லை. பவுல் சொல்றாருங்க, தீமோத்தேயை உங்களிடத்தில் அனுப்புகிறேன், இயேசுவுக்குள் நம்பி இருக்கிறேன். ஏன்னா உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறது என்னை போல மனதுள்ளவன் அவனை அன்றி வேறொருவனும் இல்லை. ஊழியர்கள் 3-4 பேரை என்ன செய்யற ஊழியத்தில் அவர்களோடு தரிசனத்தை புரிந்து அந்த தரிசனத்தோடு இணைந்து செயல்படக்கூடிய பவுலுக்கு ஒரு தீமோத்தேயு என்னை போல மனதுள்ளவன். அப்படிப்பட்ட மக்களை வரும் நாட்கள் இந்த டீம்ல ஆண்டவர் இணைக்க போகிறார். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தீமோத்தேயுக்களை கர்த்தர் இந்த ஊழியத்தை எழுப்ப போகிறார். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, தொடர்ந்து அவர் 25ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். அதே 2ஆம் அதிகாரம் 25ல சொல்றாரு, மேலும் என் சகோதரனும் உடன் வேலையாலும் உடல் சேவகனும் உங்கள் ஸ்தானாபதியும் என் குறைச்சலுக்கு உதவி செய்வருமான எப்பாப்ராத்துவை உங்களுக்கு அனுப்பலாம் என்று எண்ணினேன். தீமோத்தேயு மாத்திரமல்ல, எப்பாப்ராத்துவை அனுப்பலாம் என்று சொல்லி பவுலுக்கும் ஊழியத்தில் உதவி செய்ய ஆட்கள் தேவைப்பட்டது. இன்றைக்கு இந்த ஊழியத்தில் நின்று செய்கிற தேவ ஊழியர்க்காய் திறப்பிலே ஜெபிக்கவும் இந்த ஊழியத்தை தாங்கவும். ஹல்லேலூயா. அன்பான தேவஜனமே, உங்கள் மத்தியில் தீமோத்தேயுக்கள் எப்பாப்ராத்து போன்ற மக்களை கர்த்தர் எழுப்ப போகிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு சகோதரராகிய லேவியர் அவர்களுக்கு உதவி செய்தான்னு சொன்னபடியாக கர்த்தர் இந்த ஊழியத்தை இன்னும் சிறப்பாக செய்வதற்கு இன்னைக்கு அநேக உதவிகள் தேவை. ஆமென். ஆண்டவரே, இந்த ஊழியத்துக்கு என்னுடைய பங்கு என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அன்பர் திருப்பி சொல்றேன், என்னால போக முடியாத இடங்களுக்கு ஊழியர்கள் செல்லுகிறார்கள். கடினமான இடங்களில் மக்களை சந்திப்பதற்கு என்னால முடியல. ஆனால் ஆண்டவரே, தைரியமாய் புறப்பட்டு மிகுந்த பாரத்தோடு தியாகமாய் செய்கிற ஊழியத்தில் ஆண்டவரே எல்லா விதத்திலும் ஒத்தாசையாய் இருப்பேன். ஒரு மோசே கை உயர்த்தி நின்றான். அந்த கை உயர்த்தி நின்ற பொழுது கைகள் தளர்ந்த பொழுது ஊரும் ஆரோனும் 2 பக்கங்களில் இருந்து மோசேயின் கைகளை தாங்கின பொழுது அமலேக்கியரை இஸ்ரவேல் மக்கள் மேற்கொள்ள முடிந்தது. ஆமென். இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், இந்த ஊழியத்தை நேசிக்கிறவர்கள், இந்த ஊழியத்தை தாங்குகிறவர்கள், தீமோத்தேயை போன்றவர்கள், எப்பாப்ராத்தை போன்றவர்கள் எழும்பணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உதவி செய்யணுங்க. அல்லேலூயா. எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் எங்களுக்கு அதே தரிசனம் தான். பிரதருடைய ஊழியத்தை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தார். எங்களுக்கு அதே தரிசனம் தான். நாங்கள் ஒரு சுவிசேஷகனாய் ஒரு சின்ன ஒரு கூட்டத்தோட போக முடியாத இடங்களுக்கெல்லாம் சென்று கர்த்தரை ஊழியத்தை செய்து வருகிறோம். இந்த தேவ ஊழியுடைய தரிசனத்தை நாம் புரிந்து அவளோடு இணைந்து இசைந்து தேவ ராஜ்யத்தை கட்ட நாம் அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா. உதவி செய்வார் ஆண்டவர், உதவி செய்வார். அவங்கள பார்த்தா வெளியே தெரியாது, வெளியே சொல்ல மாட்டாங்க, தேவைகளை பற்றி சொல்லவே மாட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் 40 வருஷம் ஊழியத்தில் முடிக்கிறேன். காணிக்கை பற்றி நான் பேசினதே கிடையாது. எங்க மக்களை பற்றி நான் பேசுறேன். யார்கிட்டையும் கை நீட்டி கேட்டதும் கிடையாது. அன்பானவர்களே, எங்களை போஷிக்கிறவர் கர்த்தர். ஆமென் சொல்லுங்களேன். எங்களை வழி நடத்துகிறவர் அவர் யெகோவா ஈரே. ஆமென். ஊழியத்தை கொடுத்தார்னா ஊழியத்தை தாங்கக்கூடிய மக்களை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். உண்மையுள்ள மக்களை எழுப்பி தருவார். ஹல்லேலூயா. உங்களோடு கூட கர்த்தர் பேசுவார். என்ன செய்யணும்னு சொல்லுவாரு. ஸ்டாண்ட் வித் them.
Stand with them. இன்னைக்கு உத்தமம் உண்மையாய் செய்கிற ஊழியர்களை பார்க்க முடியல. பிரபலங்கள் இருக்கிறாங்க, ஹீரோ வர்ஷிப்பர்ஸ் இருக்கிறாங்க. இன்னைக்கு புகழ் மாலை மரியா இருக்கு. நான் அடிக்கடி கொஞ்சம் சில நாட்களா என் செய்தியில இதை சொல்லாம போறது இல்லை. நிறைய பேர் புகழ நாடி போயிட்டு இருக்கிறாங்க. மக்களும் நல்ல ஒரு புகழ் பெற்ற ஒரு ஊழியக்காரரை தான் ஒரு பெரிய ஊழியனாக பார்க்கிறார்கள். எளிமையாய் ஊழியம் செய்கிற மக்களை கண்டுகிறது கிடையாது. அவங்களுக்கு பிரபலங்கள் பின்னாடி போயிட்டு இருக்கிறாங்க. பிரபலங்கள் அல்லங்க, எளிமையாய், அது காடானாலும் மேடானாலும் கிராமமானாலும் தெருவானாலும் சென்று ஊழியத்தை செய்கிற, சபைகளை ஸ்தாபிக்கிற அப்படிப்பட்ட ஊழியங்களை நாம் தாங்குவோம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ற 7 காரியங்கள். ஆனால் என் நேரம் முடிந்து. லூக்கா 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க, ஜெபிக்கலாம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வேகமாய் வாசியுங்கள். லூக்கா 5:7. அப்பொழுது மற்ற படவிலிருந்து கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவுகளும் அமிழத்தக்கதாய் நிரப்பினாங்க. இது நீங்க இந்த சம்பவம் தெரியும். சீமோன் பற்றி வாசிக்கிறோம். படகுல அவங்க ராத்திரியெல்லாம் மீன் பிடிக்க சென்று மீன்களை தேடின பொழுது மீன் கிடைக்கவில்லை. ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி வலையை போட்ட பொழுது வலை கிழியத்தக்கதான மீன்கள். நல்ல கவனிங்க, அங்க பைபிள் போட்டிருக்கு, ஒரு ஒத்த மீன் கூட கிடைக்கல. அப்படிப்பட்ட சோர்ந்து போன ஒரு நிலையில கர்த்தருடைய வார்த்தையின்படியாய் வலையை போட்ட பொழுது இப்போ வலையை இழுக்கிறாங்க. வலை இழுக்க முடியல. பைபிள் போட்டிருக்கு, தங்களுக்கு உதவி செய்யும்படி செய்கை காட் பக்கத்து படகுல இருக்கிற நபரை பார்த்து, அப்பா வாங்க, வலையை இழுக்க முடியல, நிறைய மீன்கள், ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீங்க வந்து உதவி செய்யுங்க என்று சொல்லத்தக்கதாய் ஒண்ணுமே இல்லாத, ஒரு மீனும் கூட இல்லாத நேரத்தில் என் ஆண்டவர் 2 படகுகள் நிரம்பத்தக்கதாய் உதவி செய்த ஆண்டவர் உன் வாழ்க்கையின் குறைச்சலின் மத்தியிலே என் ஆண்டவர் நிறைவை தருவார். நெருக்கமான நேரத்தில் கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். நீ சின்ன ஒரு வியாபாரத்தை செய்யலாம், ஒரு சின்ன தொழிலை செய்யலாம், ஒரு சின்ன ஒரு வேலை செய்து கொண்ட வருமானம், சிறிய வருமானம். இன்னைக்கு ஒருவேளை இப்படி சொல்றேன், ஒரு சின்ன ஒரு பொட்டி கடை வச்சிருக்கிறேன் ஐயா, இதான் நான் செய்யக்கூடியது. அந்த பொட்டி கடையையே 100 பேர் வச்சு வேலை செஞ்சா எவ்வளோ பெரிய கடையா இருக்குமோ அவ்வளோ பெரிய கடையா மாற்றி விடுவார். நம்புறீங்களா? என்னங்க இதெல்லாம் நடக்கிற காரியமா? நடக்கும், நடக்கும். ஆமென். எங்கள் கொயரில் நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க. யூடியூப்ல நிறைய வர்ஷிப்ஸ்லாம் இருக்கும். அதில் ஒரு பிள்ளை, அவங்க அப்பா இறந்த பிறகு பெரிய சோகம், கஷ்டங்கள், என்ன பண்ணி இனி எப்படி பிழைப்பது, எப்படி குடும்பத்தை நடத்துவது. அந்த மகள் ஒரு சின்ன கம்பெனியில் போய் வேலை செய்ய ஆரம்பித்தாள். அந்த கம்பெனியில் ஒரு கூலி தொழிலாளி போல வேலை செய்ய ஆரம்பித்தாள். அந்த வேலை செய்து தன் குடும்பத்தை காப்பாற்றினாள். அந்த குடும்பம் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்த ஒரு குடும்பம், கர்த்தரை தேடுகிற ஒரு குடும்பம். ஒரு நாளை ஓட்டுவதே கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ஆனால் ஷார்ட்டாக சொல்கிறேன், அந்த உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனை அதிகத்தில் உயர்த்துகிற கர்த்தர் படிப்படியாய் இந்த அன்பு சகோதரி உயர்த்தி அந்த கம்பெனியில் உயர்த்தி ஒரு நாள் அந்த சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணாங்க, அண்ணே ரொம்ப குட் நியூஸ், எந்த கம்பெனி, ஏன்னா நீங்கள் சிறு வயதிலிருந்து எங்களை பார்க்குறீங்க, நாங்கள் பட்ட கஷ்டங்களை பார்த்துருக்குறீங்க, நான் அந்த கம்பெனிக்கு எப்படி ஒரு ஸ்டாஃபாக போய் ஒரு கூலியாளாக போய் சம்பாதித்த நாட்களை பார்த்துருக்குறீங்க. இப்போ அதே கம்பெனியில் ஆண்டவனை உயர்த்தி அந்த கம்பெனியே வாங்கி 150 பேருக்கு சம்பளம் கொடுக்கத்தக்கதாய் என் ஆண்டவர் உயர்த்தி வச்சிருக்கிறார். கையை தட்டி கர்த்தரை பயன்படுத்துங்க. வேலையாட்களோடு கூட ஒருத்தியாய் வேலை செய்த என்னை என் ஆண்டவர் 150 பேருக்கு சம்பளம் கொடுத்து ஒரு கம்பெனியை நடத்துகிற அளவுக்கு என் ஆண்டவர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. ஒரு மீன் கூட கிடைக்காத நிலையில ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த பொழுது வலையை இழுக்க முடியாதபடி உதவிக்காய் இன்னொருவரை அழைக்கத்தக்கதாய் ஆண்டவர் மீன்களை கொடுத்ததை போல ஆத்துமாக்களை கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. அதுதான் ஆத்துமாக்களை கொடுப்பார். ஹல்லேலூயா. இந்த சூழியங்கள் மிக வேகமாய் வளரும். ஹல்லேலூயா. ஆத்துமாக்களை ஏராளமாய் கொடுப்பார். சொந்த இடத்தை கொடுப்பார். ஆண்டவர் எல்லைகளை பெரிதாக்குவார். ஹல்லேலூயா. கையை தட்டி யாபேசின் எல்லைகளை பெரிதாக்கினவர். ஊழியத்தை தாங்கவும் ஆதரிக்கவும் ஜெபிக்கவும் ஆண்டவர் அநேக அற்புதத்தை செய்ய போகிறார்.
இம்மட்டும் உதவி செய்தார் எபினேசர். அப்படியே எழும்புவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எபினேசரே, பதற்றமான நேரங்களில் உதவி செய்பவரே, தேனீக்களை போல வளைத்துக் கொண்டாலும் தேனீக்களை போல துரத்தினாலும் நாம் விழும்படி எனக்கு கொடுத்த தரிசனத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க, இனி நான் மகிழ்ச்சியோடு ஊழியத்தை செய்யாதபடி சத்துரு என்னென்ன விதத்திலே எழும்பினாலும், வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். ஒரு வழியாய் வருகிறவன் 7 வழியாய் ஓடி போவான். கர்த்தர் எழுந்தருவார். கையை தட்டி சொல்லுங்க, என் கர்த்தர் எங்களுக்காய் எழுந்தருவார். எங்கள் கர்த்தர் எங்களுக்காக எழுந்தருவார். அவர்கள் முறிந்து விடுவார்கள், நாங்களோ கையை தட்டி நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்போம். ஹல்லேலூயா. சோர்ந்து போக வேண்டாம். பலி செலுத்த உதவி செய்ய ஆண்டவர் மக்களை அனுப்பி தந்ததை போல பவுலுக்கு தீமோத்தேயு எப்பாப்ராத்துக்களை அனுப்பி தந்தார். மோசேக்கு ஊருமாறனை அனுப்பி தந்தார். இந்த ஊழியத்தை ஆதரிக்கவும் ஜெபிக்கவும் தாங்கவும் மக்கள் அநேகரை எழுப்ப போகிறார். ஆண்டவரே, என் பங்கு என்ன? இந்த ஊழியத்தின் பங்கு என்ன? அதை என்னிடத்துல பேசுங்க, நான் செய்கிறேன். ஆண்டவரே, ஒரு மீன் கூட கிடைக்கல, ஒரு ஆத்மா கூட இல்லை. இந்த கிராமத்துல போய் ஊழியம் செய்யறேன், இந்த ஊர்ல போய் ஊழியம் செய்யறேன், ஒரு ஆத்மா கூட கிடைக்கல. அங்க போய் நான் எப்படி சபையை ஸ்தாபிப்பது, எப்படி ஊழியத்தை தோங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு மீன் கூட கிடைக்காத நேரத்துல வலைகள் கிழியத்தக்கதான மீன்கள் கிடைச்சி பக்கத்து படகு, தன்னுடைய படகு நிரம்பின மாத்திரமல்ல, பக்கத்து படகு நிரம்பத்தக்கதா மீன்களை கொடுத்த தேவாவியானவர் இதே காரியத்தை செய்வார். அன்பு ஊழியர்களை ஆசீர்வதிங்க, இந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்க. வரும் நாட்களிலே ஆண்டவரே, இதை விட பெரிதானவைகளை காணப்போகிறோம், அதிசயங்களை காணப்போகிறோம். ஊழியக்கார சுகத்தை விரும்புகிற கர்த்தர் முழு குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ள ஆண்டவரே, ஒவ்வொரு நபரையும் பொறுப்பெடுத்து குடும்பத்தை ஆசீர்வதிங்க. துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.